ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பற்றி வீடியோ போடுங்க, ட்ரேடிங் பண்ணுறதுக்குலாம் டைமே இல்லை அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் இந்த ஹெட்டிங். இது வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வாங்குங்க இல்லை வீங்க அப்படிங்கிறதுக்கான அட்வைஸ் கொடுக்கக்கூடிய வீடியோ கிடையாது. ஒரு ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட டெக்னிக்கல் பார்த்து எங்கே வாங்கணும், எப்படிலாம் இருந்தால் வாங்கலாம், லாங் டேர்முக்கு, ஷார்ட் டேர்ம் கிடையாது, லாங் டேர்முக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ. யாருக்கும் அட்வைஸோ இல்லை பர்டிகுலர் கம்பெனி வாங்குகிறோ அந்த இனிஷியேஷன் கிடையாது. செபி ரூல்ஸ்க்காக மட்டும் கிடையாது. பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு கம்பெனி காட்ட அந்த கம்பெனி யாராவது வாங்கிட்டு அது நட்டம்னா அது அந்த இது அதுக்காக கிடையாது. அப்போ லாங் டேர்மில் நீங்கள் கம்பெனியோட ஃபண்டமெண்டலில் வந்து ஒர்க் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கிளியராக சொல்லுவோம். இந்த வாரன் பப்பட் ஸ்டைல் அப்படின்னு வந்து ஹெட்டிங் போட்டனால இப்போ வாரன் பப்பட் ஸ்டைல்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக நான் படிச்சே சொல்கிறேன், நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அவர் எடுக்கிற ப்ராடக்ட் வந்து அந்த கம்பெனி நீண்ட காலமாக அந்த ப்ராடக்டை வந்து பண்ணிட்டு இருந்திருக்கணும். அது மக்கள் வந்து நீண்ட காலமாக அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த கம்பெனி தான் அந்த ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுல மோனோபோலியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொக்கோ கோலா, அவர் வச்சிருக்க ஸ்டாக்கில் நான் படித்தது கொக்கோ கோலா படித்தேன், இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது, படித்தது சொல்கிறேன். அந்த பிஸ்னஸ் மாடலு நீண்ட காலத்துக்கு மக்களால் பயன்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு பேட் நியூஸ் அப்படின்னா அந்த கம்பெனி இல்லாமல் போயிடாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த கம்பெனிக்கு ஏதாவது பேட் நியூஸ் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை யாருமே வாங்க மாட்டாங்க. அந்த பீரியடில் போய் அந்த ஸ்டாக்கை வாங்குறது. இதுதான் சிம்பிளாக வாரன் பப்பட் ஸ்டைல். அப்போ இப்போ இந்த மோனோபோலியான கம்பெனிஸ் இப்போ எடுக்க முடியுமாங்க? இப்போ இன்னைக்கு உள்ள பீரியடில் எந்த ஒரு பிஸ்னஸையும் ஒரு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னாவே காம்படிட்டர்ஸ் அடுத்தடுத்து வந்துடுவாங்க. மோனோபோலியா யூனிக் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறக்கூடிய கம்பெனிஸு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம இதில் எதை எடுத்துக்கலாம்னா, நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸு, அதில் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனிஸு, அவங்க நீண்ட காலமாக கம்பெனிஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸு, நீண்ட காலமாக அந்த தொழில் இருக்காங்க, அந்த ப்ராடக்ட்டும் மக்களால் நீண்ட காலமாக யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு அப்படிங்கிற கம்பெனி. அதே நேரத்தில் அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்குது, திடீர்னு ஒரு கம்பெனி வருது, அந்த ஒரு பிஸ்னஸ் வருது, அந்த பிஸ்னஸ் திடீர்னு பூமில் இருக்குது அப்படின்னா வாரன் பப்பட் வாங்க மாட்டார். நான் படித்ததில் இருந்த விஷயத்தை சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவார், அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு 20 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ அது வந்து பிஸ்னஸே இல்லாமல் போயிடும் அப்படின்னா அந்த பிஸ்னஸை வாரன் பப்பட் தொடவே மாட்டார். அந்த பிஸ்னஸ் லாங் டேர்மில் இருந்துக்கிட்டே இருக்கணும். லாங் டேர்ம்னா மக்கள் அன்றாடம் அந்த பிஸ்னஸோட ஸ்டைல் மாறிடலாம், ஆனால் அந்த பிஸ்னஸ் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு கார் கம்பெனிஸ் இருக்குது. கார் கம்பெனி அன்னைக்கு போட்ட கார் மாதிரி இன்றைக்கி போட மாட்டாங்க, டிசைன் மாறலாம், ஆனால் காருங்கிறது அந்த அந்த ப்ராடக்ட் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறது தான் வாரன் பப்பட்டோட ஸ்டைல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனி, ரெகுலராக நீண்ட காலம் இருக்கக்கூடிய கம்பெனிஸை எடுக்கிறது தான் ஒரு ஸ்டைல். இது பேசிக் புரிஞ்சிச்சு. இதுதான் நீங்கள் எல்லாத்துக்குமே தெரியுமே. இதில் என்னத்தை நீங்கள் புதுசாக சொல்ல போகிறீங்க? ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்தோடனே மொதல் படிக்கக்கூடிய விஷயமே, மார்க்கெட்டுக்குள்ளே வந்த விஷயமா மொதல் படிக்கக்கூடிய விஷயம் என்னங்க? இந்த விஷயந்தான். அப்போ நம்ம இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஃபுல் வீடியோ பாருங்கள். நீ ரொம்ப வளவலாம் எடுக்க மாட்டோம், ஃபஸ்ட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். இதில் எப்படி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அடுத்த வீடியோ.
இல்லைன்னா அடுத்த வீடியோ வராது. ஏன்னா ஒரு 10 பேர் 20 பேத்துக்காரெல்லாம் போட்டு என்னங்க என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு டாடா மோட்டர்னு, டாடா மோட்டர் கம்பெனி இருக்குது, டாடா ஸ்டீல் கம்பெனிஸ் இருக்குது. டாடா வந்து நீண்ட கால ப்ராடக்டை அவங்க இதில் ஸ்டீல் எல்லாம் பயணிஸ் அவங்க. அப்போ டாடா ஸ்டீலு ஒரு ஒரு திடீர்னு அவங்க மூடிட்டு போயிடுவாங்களாங்க. அதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அவங்க ஃபண்டமெண்டல் இப்போ வீக்காக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ் சூஸ் பண்ணுறது ஆரம்பிப்போம் ஸ்டீலு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உதாரணத்துக்கு டாடா மோட்டர், நான் இந்த கொரோனால எடுத்த கம்பெனிஸ் சில கம்பெனிஸ் சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபுல் சார்ட் லோட் ஆகுது, அதான் கொஞ்சம் டைம் ஆகுது, ஒன்றும் இல்லை. பொதுவாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது மந்த்லி சார்ட் பார்த்துக்குங்க. இது ட்ரேடர்ஸ்க்கான வீடியோ கிடையாது. இப்போ டாடா மோட்டர்ஸோட ஹிஸ்டாரிக்கல் சார்ட், இந்த 52 வீக் லோ, 52 வீக் ஹையை இதை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் வாங்குறது நான் வாங்குறது கிடையாது. ஏன்னா அது நான் வாங்குறப்ப ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. ஏன்னா எங்கே நான் 52 வீக் லோன் நினச்சி வாங்கணும், அதை விட அது லோ பிரேக் பண்ணோன்னு ஒரு லோ வரும் பாருங்க, நம்மளால் என்ன பண்ண முடியாது, வெயிட் பண்ணவே முடியாது, மனசு பக்கு பக்குன்றோம். நாங்கள் சொல்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணதே 2020 தான். அதுக்கு முன்னாடி ட்ரேடிங்க்கு நம்ம இப்போ இதில் பார்த்தாவே தெரியும், நம்மளோட வீடியோ பார்த்தாவே தெரியும், நம்ம வந்து இந்த ஒரு தியரியை வந்து ரொம்ப நாளமாக நீண்ட காலமாக ஒரு 17-18 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதில் பெரிய ஒரு ரீச் பண்ணியிருக்கோம் டைம் வித் ப்ரைஸுங்கிற கான்செப்டில். அது கடைசியில் எங்கே வந்து நிற்கிதுன்னா கானோட மெத்தடில் தான் வந்து நிற்கிது. கான் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷனு, பட் இருந்தாலும் திருப்பி அது கானோட மெத்தடில் தான் வந்து நிற்கிது. ஏன்னா அது மேத்தமெட்டிக்ஸ், நம்மளது மேத்தமெட்டிக்ஸ் கடைசி மேத்தமெட்டிக்ஸ் யார் கூட்டினாலும் 1+1 2 தானேங்க. சரி, அவுட் ஆஃப் த டாபிக் வீடியோ. அப்போ அது இது போயிடுவோம். இப்போ நம்ம டாபிக் வந்துடுவோம். பாருங்கள், 2008 ஒரு வேளை நீங்கள் எனக்குள்ளே ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, டாடா மோட்டர் வாங்கியிருக்கீங்கன்னா 25-26 ரூபா அது இருக்குது, மேலே வரைக்கும் போயிருக்கு. எவ்வளோ போயிருக்குங்க, 604 ரூபா 604 ரூபா வரைக்கும் போயிருக்கு 2015. 7 வருஷம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு டாடா மோட்டர். இந்த சார்ட் அப்படி பாருங்க, எத்தனை வருஷம் போயிருக்கு, 7 வருஷம் போயிருக்கு, 8 வருஷம் போயிருக்கு, 605 ரூபா வந்திருக்கு. வந்துட்டு எங்கெங்க வருது, ஆல்மோஸ்ட் 2/3 வந்து காணா போச்சு. 2/3 எவ்வளோ ஆச்சு, 60-66% காணா போச்சு. 600ல் 300னா பாதி, 50 60-66% வந்துட்டு 260 278 264 இங்கே இந்த ரேஞ்சில் இருந்துட்டு திருப்பி 594 ரூபாய்க்கு போகுது. அப்போ இங்கே உங்களுக்கு மல்டிபேக்கர் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா 300 ரூபாய்க்கு வாங்குறீங்க வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு பேஸ்லேயே வாங்க முடியாது இல்லையா. ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 600 ரூபா கூட போகாது, 100% கிடைக்காது கூட கிடைக்காது. ஏன்னா இப்போ 2015 இப்போ இங்கேருந்து வாங்கியிருக்கீங்க, இங்கேருந்து வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே சொன்னோம்னா உங்களுக்கு வந்து புரியாது, அதனால தான் இங்கே சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த ட்ரெண்ட் வேற, இந்த ட்ரெண்ட் வேற இல்லையா. இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு வந்துடுவோம். அப்போ 2015லேருந்து டாடா மோட்டருக்கு நல்லா கவனிச்சுக்கங்க, நிஃப்டி 2015 டாப்பில் போயிட்டு இருக்கு. 2020 ஜனவரி வரைக்கும் நிஃப்டி வந்து நியூ ஹை கிரியேட் பண்ணுச்சு, ஆனால் டாடா மோட்டர் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. நல்ல கம்பெனி, நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி, பட் அவங்களோட சில ப்ராடக்ட்ஸு மூவ் ஆகாதனாலையோ இல்லையோ ஒன்றுமில்ல, டெக்னிக்கலாக வீக்கு. இப்போ டாடா மோட்டர் என்ன கம்பெனி, என்ன மோசமான கம்பெனிங்களா? ஆனால் 2000 நிஃப்டி ஏறிக்கிட்டே இருக்கு,
ஒருவேளை நீங்கள் இந்த 200 250 ரூபாவில் வாங்கியிருந்தீங்கன்னா 2015 வாங்கியிருப்பீங்க, இல்லை 2016 வாங்கியிருப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி நம்மளை வெயிட் பண்ண வைக்கணும்னு பாருங்க. சொல்லும் போது ஈஸியாக இருக்கும், எத்தனை வருஷம் நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன் பாருங்க. சரி, 2015 இறங்க ஆரம்பிச்சோன்னே எப்பயுமே ஒரு 50% ஒட்டி இறங்கி மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா திருப்பி ஏறுச்சுன்னா திருப்பி ஒரு 25% to 50% மார்க்கெட் கொடுக்கும். எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு மேலேருந்து ஒரு 50% கீழேயோ 50 to 60 70% இறங்குச்சுன்னா 50% இறங்குச்சுனாவே 50 to 60% இறங்கும். திருப்பி புல் பேக் வந்து என்ன இருக்கும், ஒரு 100 to 50 to 75 சில நேரத்தில் 100 வரைக்கும் கொடுக்கும். அதுதான் கொடுத்துருக்கீங்க டாடா மோட்டர். இப்போ இங்கே வாங்கினவங்க ஒருவேளை இந்த 28 29 வாங்கினவங்க நீங்கள் இங்கே கொடுக்கலைனாலும் தப்பாக போயிடும். அப்போ எப்போ கொடுத்துருக்கணும், இங்கே பாருங்க, எப்போ கொடுத்துருக்கணும்னா ஹை கிரியேட் ஆகி திருப்பி வந்துட்டு திருப்பி ஒரு லோயர் ஹை கிரியேட் ஆகி இப்படி பிரேக் பண்ணியிருக்க மீது கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டு திருப்பி ஹையை பிரேக் பண்ணால் வாங்கியிருக்கலாம். ஆனால் நம்ம ஹெட்டிங் என்ன போட்டோம், வாரன் பேப்பர் ஸ்டைல் போட்டோம். அந்த ஸ்டைல் போட்டனால அந்த ஸ்டைலுக்கு வந்துடுவோம். அப்போ ஒருவேளை 2008 வாங்கினவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் விற்கவே மாட்டார்டா வாரன் பேப்பர். அந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நாம் பார்த்துக்கலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பார்த்துக்குங்க. ஒன்று மார்க்கெட்டு கிரியேட் ஆன லைஃப் டைம் ஹை என்ன கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க. 2015 கிரியேட் ஆயிருக்கு. லைஃப் டைம் ஹை கிரியேட் ஆனது வந்து மார்க்கெட்டு 75-80% 80 to 90% மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை வாங்குங்க. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஃபண்டமெண்டல் நல்லா இருக்க கம்பெனிஸை, அந்த கம்பெனி நீண்ட காலமாக செயல்பட்டு இருக்க கம்பெனி, அந்த ப்ராடக்டை மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்டு, அந்த மாதிரி உள்ள கம்பெனிஸை வாங்குறது தான் வாரன் பேப்பர் ஸ்டைலு. அந்த ஸ்டைலில் நம்ம எடுத்தோம்னா நான் டாடா மோட்டரை 2020 கொரோனாவோட அந்த இம்பேக்டில் மார்க்கெட் குறைஞ்சிருங்களா பாருங்கள். 2020 கொரோனாவில் 200 ரூபா தான் இருந்துச்சு. இது பெருசாக இருந்தாலும் விழுகல இது. ஆனால் இதை வச்சு நம்ம எடுக்கலை. நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா 2015 கிட்டத்தட்ட எங்கே விழுந்துருக்குங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 2016 5 வருஷம் தொடர்ந்து விழுந்திருக்கு மார்க்கெட்டு. அப்போ 5 வருஷம் தொடர்ந்து விழுந்துட்டு ஒரு லோ வருது, பேனிக் வருது. பேனிக் வரப்ப டாடா மோட்டர் லோ 63 ரூபா சம்திங் என்னமோ வந்தது. நம்ம 72 ரூபா என்னமோ வாங்கினோம் டாடா மோட்டரை. டாடா மோட்டர் மட்டும் இல்லை, ஒரு 5-6 ஸ்டாக் வாங்கினோம். எல்லாமே லோ ஒட்டியே மார்ச் 24 என்னமோ லோ வந்திருக்கும். நம்ம 28 29 எல்லா லோவும் வாங்கினோம். ஆனால் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டோம், ஒரு 100% கொடுத்துட்டோம். மாற்றி கொடுத்து வாங்கிடலாங்கிற அடிப்படையில் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு வேறு எங்கேயுமே பிடிக்க முடியல. பயம் மேலே போதும் தெரியுது, ஆனால் பயம். அப்போ தான் இந்த பயம் வந்தது அப்படின்னா நமக்கு ஒன்றும் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை மெத்தடில் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து 3-4 வருஷம் தொடர்ந்து ரிசர்ச். இப்போ அந்த பயம் நீங்கி இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஒரு 100% நம்ம கொடுத்த பின்னாடி எங்கே வேணாலும் மார்க்கெட்டை பிடிக்க முடியணுங்கிற மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ அதை விட்டுருவோம். இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் 72 ரூபா என்ன வாங்கினேன் டாடா மோட்டரை. ஒரு 150 ரூபா வரைக்கும் ஒரு 3-4 ரூபா கொடுத்து ஒரு 150-160% கொடுத்து வெளியே வந்தது தான் இன்றைக்கி வரைக்கும் டாடா மோட்டர் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஏன்னா முட்டாச்சு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் சொன்னால் ஒரு 2 வருஷம் வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் ஒரு 550 ரூபா 600 ரூபா வரைக்கும் போச்சு. அவர் அதில் கொடுத்துட்டாரு. அப்போ எப்போ வாங்கணுங்க, 80 to 90% அந்த ஸ்டாக் கீழே விழுந்த பின்னாடி ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது.
அவங்களோட அசெட் வேல்யூ நல்லா இருக்குது, அவங்க நீண்ட காலமாக தொழிலில் இருக்காங்க, இந்த மாதிரி கம்பெனி ஸ்டாக்கை எடுத்து வாங்கினீங்கன்னா 80-90% வந்து கீழே விழுந்தாலும் பெருசாக விழுந்துடாது. ஏற்கனவே 90% விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள், 604 ரூபாலேருந்து 63 ரூபா, ஆனால் 90% ஆல்மோஸ்ட். இதுக்கு மேலே விழுந்து 90%, 95%, 100 ஜீரோவாக வரப்போகுது. ஜீரோ வந்தால் அந்த கம்பெனி ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி வந்தால் மார்க்கெட் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி அந்த கம்பெனி நிறையா இருக்குது மார்க்கெட்டில். அப்படி நல்ல கம்பெனிஸ் வராது. அப்படி வந்தாலும் உங்களுக்கு என்ன ஆயிரும், திருப்பி புல் பேக்கில் வந்துடும் மார்க்கெட்டு. இப்போ இதை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணல, டாடா மோட்டார்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த செகண்டரி பாட்டம் வந்து இது கொடுக்கவே இல்லை மந்த்லியில். ஆனால் வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கொடுத்துருக்கோம். வீக்லிலையுமே செகண்டரி பாட்டமுக்கு பெருசாக இல்லை. ஆனால் பழைய இந்த ஹையை தாண்டி போகும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் மேலே போகுது அப்படின்னு. இது டெக்னிக்கல். இந்த ஹையை தாண்டு இந்த ஹையை தாண்டு அப்படி தான் போக முடியும் இல்லையா, செகண்டரி பாட்டமே இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து 90% விழுந்துட்டனால. எத்தனை வருஷம் விழுந்துருக்குங்க? 5 வருஷம் விழுந்துருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் மேலே போயிட்டு இருக்கு. அப்போ 5 வருஷம் விழுந்ததுக்கு அப்புறம் இப்படி இருந்தால் வாங்குங்க. இப்போ லைஃப் டைம் ஹை என்ன? 1179 ரூபா. ஏன்னா இப்போ இந்த 605 பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 100% ஏறி இருக்கும். அது பிரேக் பண்ண முன்னாடி ஒரு 100% வந்திருக்காது. ஏன்னா 600 1200 ரூபா. அப்போ 100%, 190 ஒரு 90% அந்த ஹையை தாண்டணும், ஒரு 90% வந்திருக்கும். அப்போ மல்டி பேக்கர் எங்கே பிடிக்க முடியும்னா, ஒரு பேனிக்கில் இல்லை நீண்ட காலமாக, அதாவது 2 இடத்துல என்ன வச்சுக்கோங்க, நல்ல கம்பெனி நீண்ட காலமாக விழுந்துக்கிட்டே இருக்குது, ஒரு 80-90% விழுந்துருச்சு அப்படின்னா அது இண்டிகேஷனில் திருப்பி மேலே போகிறங்கிறப்ப தாராளமாக அதை வாங்கலாம். ரொம்ப பெரிய ரூலில் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் நான் பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த 10% மார்க்கெட் வந்தோடனே நிறைய பேர் கதறாங்க, இப்போ இதில் இருக்குது, என்னோட போர்ட்ஃபோலியோ மைனஸ் இருக்குது. ஏன் இங்கே போய் வாங்கினீங்க? ஓகே, இப்போ 1176 இங்கே சின்ன 717 ரூபா வந்து வாங்கினா அந்த கண்டெய்னர் திருப்பி வந்தால் மட்டும் வாங்கணுங்கிறது தான் பாரன் பப்பர் ஸ்டைலு. முடிஞ்சால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. பாட்டம் மோஸ்ட்டில் 70% 80% அந்த கம்பெனி குறையுன்னு அர்த்தம் இல்லை, திருப்பி குறையும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. குறைஞ்சா மட்டும்தான் வாரன் பஃபெட் அந்த கம்பெனி எடுப்பார். இல்லைன்னா அந்த கம்பெனி தொடக்கூட மாட்டார். உங்களுக்கு அந்த பொறுமை இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கம்பெனி ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கிங்க. இது ஒரு உதாரணம். வேதாந்தா அதே மாதிரி. வேதாந்தாவை பார்க்கும்போது 2010 495 ரூபா இருந்திருக்கு. ஒரு 5-6 வருஷத்தில், அதே 6 வருஷத்தில் வந்து 58 ரூபா வந்திருக்கு. 2008 60 ரூபா ஒட்டி இருந்துச்சு 2008. இப்போ நான் இங்கெல்லாம் வேதாந்தாவை பார்க்கல. ஒரு வேதாந்தா ஒரு பேட் நியூஸ் வந்து மார்க்கெட்டிங் இருந்து இறங்கிட்டு இருக்கும்போது பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பிச்சோன்னா எனக்கு வந்து திருப்பி கொரோனாவோட இம்பேக்ட்டு கரெக்டாக 2020 இதுவும் பாருங்கள், நிஃப்டி ஏறிக்கிட்டே இருக்குது, ஆனால் வேதாந்தா குறைஞ்சிட்டே இருக்குது. நிஃப்டியை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் இறங்காது நிறைய ஸ்டாக்ஸு. அது தானாக அந்தந்த ஸ்டாக்ஸ்க்கு தனியாக ஒரு இது இருக்கும், அதை பேஸ் பண்ணி போயிட்டுருக்கும். நிறைய ஸ்டாக்ஸ் நிஃப்டி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி போயிட்டு இருந்தால் கூட நிஃப்டி கம்மியாக இறங்கியிருக்கப்போ இது ஹெவியாக இறங்கிடும், இல்லை நிஃப்டி இப்போ நிறைய ஏறி இருக்கப்போ கம்மியாயிரும். அந்தந்த ஸ்டாக்ஸை பார்த்து வாங்குறது தான் புஷ்டாய்த்தணும். அப்போ ஒரு வேளை 58 ரூபா யாரும் வாங்கியிருந்தா கூட, இப்போ 2014 வாங்கியிருந்தீங்கன்னா 2018 இது மேலே போய் திருப்பி கீழே வந்துட்டு கூட மேலே போயிடுச்சு. ஆனால் இந்த காலகட்டம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் எப்போ வாங்கினேன்னா 2020 63 ரூபா வாங்கினேன். அது லோவே பாருங்கள், 60 ரூபா இருக்காசு, 63 ரூபா வாங்கினேன். 90 ரூபா கிட்ட வரப்போ அவங்க பைபேக் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே பயந்து போய் விற்றுட்டேன். பைபேக் கொடுத்த கம்பெனி என்ன திடீர்னு பைபேக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அவங்க செபி அக்செப்ட் பண்ணல, அதை விற்றுட்டேன். இன்றைக்கி அதுவும் மல்டி பேக்கர். எல்லாமே தவறுகள் ஒரு பாடம் தான்.
இப்போ எங்கே வாங்கணும் தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள் வேதாந்தா 2010 ஆரம்பித்த கம்பெனி 6 வருஷம் இறங்குது, திருப்பி புல் பேக் ஆகுது. 2018 2 வருஷம் தொடர்ந்து இறங்குது, 2020 வரைக்கும். மேலேருந்து பார்த்தா 10 வருஷம் இறங்கியிருக்கு. இந்த ஷார்ட் டர்ம் ஹைலேருந்து பார்த்தா 2 வருஷம் இறங்கியிருக்கு. 2.5 வருஷம் ஆல்மோஸ்ட். இது டைம் சைக்கிள் சொல்லுவாங்க மார்க்கெட்டில். இந்த டைம் சைக்கிள்ஸ் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், நான் நல்லாவே யூஸ் பண்ணுவேன். அப்போ இப்போ என்ன பண்ணணும்? வேற அந்த எங்கேருந்து வந்திருக்கு இப்போ பாருங்கள், வேற அந்த 70-80% இறங்கியிருக்கு. புரியுதுங்களா? 70-80% இறங்கி ஃபர்ஸ்ட் ஒரு பையிங் போய் திருப்பி செகண்டரி பையிங்கிறதுக்கு கிரியேட் ஆகி போகுது. டபுள் பாட்டம் வாங்க மார்க்கெட்டில், ஆல்மோஸ்ட் டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம் ஒன்றும் சொல்ல போனால் ட்ரிபிள் பாட்டம். அப்போ நல்லா மேலே போகும், ஈஸியாக வாங்கிடலாம். இல்லை இங்கேக்குள்ளே பிரேக் பண்ணணும்னு வாங்கலாம் 141. அதெல்லாம் டெக்னிக்கல். ஆனால் எங்கே வாங்கணும்? 70-80%, 80-90% இறங்குற பின்னாடி சார்ட்ஸ் பார்க்க தெரிஞ்சா, சார்ட் இண்டிகேட் பண்ண டாப்பு, அதாவது வந்து டவுன்லேருந்து மார்க்கெட் திரும்புது அப்படின்னு தெரிஞ்சா, ஒரு உதாரணத்துக்கு இருந்துச்சுன்னா பாருங்க, இதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்புது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா 110, 120 வாங்க முடியும். பட் இப்போ நிறைய இண்டிகேஷன் தெரியாம மட்டும் தான் 58 வாங்க முடியும். 58னா 58 முடியாது, ஒரு 62, 63 வாங்க முடியும். இப்போ இது வேறாந்தா. அப்போ பாருங்க, எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனிஸ் தான். என்ன ஃபண்டமெண்டலாக அவங்களுக்கு சொத்து மதிப்பு கம்மியாக இருக்கு. டாடா ஸ்டீல் எடுத்துக்குவோம். டாடா ஸ்டீல் நான் வாங்கலப்ப. நான் ஒரு 4-5 கம்பெனி வாங்கியிருந்தேங்க. என்னங்கன்னா வேதாந்தா, டாடா மோட்டரு, டிஆர்எஸ்சி, கிர்லோஸ்கர், எல்லாமே மல்டி பேக்கருங்க. இப்போ ஜொமேட்டோ எடுத்தேன், ஒரு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 50 ரூபாய்க்கு எடுத்தேன். எடுத்துகிட்டு போர் அடிக்குது, ட்ரேடு பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு 80 ரூபா கொடுத்தோம், அதுவும் போயிடுச்சு. அது தெரிஞ்சு, ஆனால் இது ஜொமேட்டோ பொறுத்தளவுக்கு தெரிஞ்சு தான் கொடுத்தேன். மேலே போகும் அப்படின்னா நிறைய போயிட்டு இருக்கு, போர் அடிக்குதுன்னு தான் கொடுத்தேன். இறங்கி நம்ம எஃப்எண்ட் இது பண்ணிக்குவோம், ஸ்விங் ட்ரேட் பண்ணிக்குவோன்னு போய் கொடுத்தேன். டாடா ஸ்டீல், இவங்க டாடா ஸ்டீல் என்னன்னா, இது ஒரிஜினல் சார்ட் கிடையாது. அந்த ஸ்டாக் ஸ்பிட்டு, போனஸ் இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இது வேறு நடக்கும் மார்க்கெட்டில். ஏன்னா 1180 ரூபா அந்த மாதிரி என்னமோ போச்சு டாடா ஸ்டீல். எனக்கு இது தெரியும், இது அந்த சார்ட் பார்த்துருக்கேன், அதை வச்சு சொல்கிறேன். வேறு எதுவும் இருக்கான்னு பார்ப்போமா? இது 1177 ரூபா அந்த மாதிரி என்னமோ போச்சு. அவங்க இது சாரி, இந்த இடத்துல போச்சு 1500 ரூபா சம்திங் என்னமோ போச்சு. அப்போ தான் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணாங்க, அது ரெடியூஸ் ஆயிடுச்சு, ப்ரைஸ் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்படி ஒர்க் பண்ணால் டைம் வித் ப்ரைஸில் ஒர்க் ஆகுமான்னு தெரியல, ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ அப்படியே எடுத்துக்குவோம். ஆமாம், எப்படி இருந்தாலும் அது ரெடியூஸ் தானே. இது பாருங்கள் இங்கேங்க 2007 2008 இது எக்ஸப்ஷன் கேஸு. அதுக்காக தான் எடுத்தேன் டாடா. இப்போ டாடா ஸ்டீல் ஏன் எடுத்தேன்னா, எக்ஸப்ஷன் கேஸுக்காக எடுத்தேன். ஏன்னா 5 வருஷம் 7 வருஷம் எல்லா ஸ்டாக்லையுமே இறங்கிட்டு இருக்க வெயிட் பண்ணுறதோட, சில நேரங்கள் இப்படி நடக்கும். கொரோனா நடந்த இம்பாக்ட் மாதிரி அதில் நிறைய ஸ்டாக்ஸ் டாப்ல இருந்து 80-90% விழுந்துச்சு. இப்போ டாடா ஸ்டீல் பாருங்கள், அந்த 2008 ஒரு 8 to 9 மாதத்தில் என்ன இருக்குங்க, 85 ரூபாலேருந்து 12,000 ரூபா வந்திருக்கு. ஒரு ரஃபாக சொல்கிறேன், 12 மைனஸ் 85 85 ரூபா ரஃபாக போகிறேன். 85-86 ரூபா, 85% விழுந்திருக்கு ஆல்மோஸ்ட். சடன் பேனிக். இந்த இடங்கள்ல என்ன பண்ணக்கூடாது, லாங் டேர்ம் இது விழுகும் அப்படின்னு வெயிட் பண்ணிடக்கூடாது. அதுலேயும் பாருங்க, விழுந்துட்டு திருப்பி புல் பேக்கு போய் செகண்டரி பாட்டம், தேர்ட் பாட்டம், கொரோனாவில் வந்து 4th பாட்டம். அப்போ கொரோனா 4th பாட்டத்தில் வந்து 25 ரூபா தர வட்டி வாங்கலாமா வாங்கக்கூடாதுங்க. இதை பாருங்க,
1 2 3 4 ஹையர் பாட்டம். இந்த அளவுக்குலாம் லாங் டேர்ம் சார்ட்டில் யாராவது சொல்லுவாங்களான்னு டவுட் தான். நம்ம மட்டும் சொல்கிறோன்னு அர்த்தம் இல்லை, சொல்ல மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இப்படி வாங்கினா தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ண முடியுங்க, உங்களால் பேனிக்லாம் வெயிட் பண்ண முடியும். இல்லைன்னா மார்க்கெட் 10% விழுந்தோடனே கதறத்தான் வேணும். இது ஃபேஸ்புக்கில் இந்த மணி அண்ட் ஃபினான்ஸ்னு சொல்லி ஒரு இதில் வந்து நான் வந்து ஒரு குரூப்பில் வந்து இதில் இருக்கேன், மெம்பராக இருக்கேன். அந்த ஃபேஸ்புக்கில் அவங்க நிறைய போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் திருப்பி வீடியோஸ் போடலாங்கிற ஐடியாவே வந்தது. 10%க்கே மக்கள் வந்து இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னா அப்போ எங்கே வாங்குறாங்க? ஏன்னா இது பேஸ் தானே, இதுக்கு பெரிய டெக்னிக்கல் தேவைமா? இப்போ நான் சொன்னதுக்கு பெரிய டெக்னிக்கல் தேவையா? கொஞ்சம் பொறுமை தான் தேவை. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு. எந்த கம்பெனி சூஸ் பண்ணாலும் வதன்னு கம்பெனி வைக்காதீங்க. ஒரு 5 to 10 5 to 7 கம்பெனி 8 கம்பெனி வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் செக்டாரில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அது கீழே வந்தால் மட்டும் வாங்குங்க. கீழே வரும்னு இல்லை, கீழே வந்தால் வாங்குங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு எல்லா கம்பெனியுமே ஒரு இடத்துல கீழே வந்து தான் ஆகும். மேலே போகிற எல்லா பொருளுமே கீழே வந்து தான் ஆகணும். கீழே வந்த பொருளும் திருப்பி மேலே போய் தான் ஆகணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இன்வெஸ்டர்ஸ்க்கு. நீ எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.